ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நாம இந்த சைனீஸ் ரொமான்டிக் ட்ராமாக்கான லாஸ்ட் அண்ட் ஃபைனல் 10th எபிசோட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நாம இன்னைக்கான எபிசோட்குள்ள போகலாம். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல இந்த ஃப்ராடு பைய பூஜிங் நம்ம ஹீரோயினையும் அவங்க பையனையும் கடத்தி வச்சுக்கிட்டு பயங்கரமா மிரட்டுறதுனால, நீ இந்த ஷேர்ஸுக்கு தானே ஆசைப்பட்ட, நான் ஏற்கனவே எல்லாத்தையும் உன் பேர்ல மாத்தி எழுதி வச்சுட்டேன்னு நம்ம ஹீரோ முக்கியமான டாக்குமெண்ட்ஸை கொடுத்ததும், நான் இந்த ஷேர்ஸுக்கு ஆசைப்பட்டது உண்மைதான். பட் அதே நேரம் ஹீரோயின் மேல எனக்கு நிறைய பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கு. பிகாஸ் என்னோட அப்பா சின்ன வயசுல இருந்தே அவ மேலதான் நிறைய பாசம் காட்டினாரு. முக்கியமா எங்க கம்பெனி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் முன்னுரிமை கொடுத்தாரு. இதுக்காக நான் அவளை பழிவாங்க முடிவு பண்ணி தான் இந்த எல்லா ஸ்கெட்சையும் போட்டேன். ஸோ இப்போ உன் கண்ணு முன்னாலேயே நான் அவளையும் குழந்தைங்களையும் கொல்ல போறேன்னு சொல்ல, தயவு செஞ்சு அவளை விட்டுரு, வேணும்னா என்னோட உயிரை எடுத்துக்கோன்னு ஹீரோ சொல்லவும், நான் முன் வச்ச காலை என்னைக்குமே பின் வைக்க மாட்டேன், என்னோட டார்கெட் ஹீரோயின் மட்டும்தான்னு அவன் சொல்றான். கோவப்பட்டு ஹீரோ அடிக்கவும், என்ன அத்தா மறந்துட்டியா, உன் குழந்தைங்க என் கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க, எனக்கு ஏதாவது சின்ன கீறல் விழுந்தா கூட அங்க அவங்க தலை துண்டா போயிரும்னு சொல்லி மிரட்டுறதுனால ஹீரோ பேக்ல வந்துடுறாரு. இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி பூஜிங் அவரை கண்ணா பின்னான்னு அடிச்சுட்டு, உன் பொண்டாட்டி கருகி சாக போறத கண்குளிர பாருன்னு சொல்லி ஹீரோயின் உட்கார்ந்துருக்க கார்ல பெட்ரோலை ஊத்தி நெருப்பு வச்சிடுறான். தகதகன்னு எரிய ஆரம்பிச்சிருது. பாவம் நம்ம ஹீரோயினோட வாய் கையெல்லாம் கட்டி போட்டிருக்கிறதுனால அவங்களால தப்பிக்க முடியல. ஹீரோவுமே தன்னால முடிஞ்ச வர அவங்களை காப்பாத்துறதுக்காக பயங்கரமா முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போது அங்க வர நம்ம டாங்ஃபு எப்படியாவது தன்னோட காதலியை காப்பாத்திடணுங்கிறதுக்கான வழி தேடிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோ பேஸ்பால் பேட்டால கார் கண்ணாடியை உடைச்சி ஹீரோயினை காப்பாத்திடுறாரு. பட் அப்போன்னு பார்த்து கார் டமார்னு வெடிக்கவும், பெரிய கல் எடுக்க போயிருந்த நம்ம டாங்ஃபு பார்த்துட்டு, ஐயோ நம்ம காதலி செத்து போயிட்டா போலன்னு ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறான். ஆனா அங்க இருக்கிறது யாரு, நம்ம ஹீரோல தன்னோட ஒய்ஃபை காப்பாத்தி அப்படியே ஃபயர் பறக்க பூ மாதிரி தூக்கிட்டு வரதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் டாங்ஃபுக்கு ரிலாக்ஸாவே ஆகுது. தென் நம்ம ஹீரோயினை ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதும் ரொம்ப சீரியஸாக இருக்காங்கன்னு சொல்லி உடனே ஒரு சர்ஜரி ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருக்க நம்ம ஹீரோ தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி குட்டி பையனை காப்பாத்தியாச்சான்னு கேட்கவும், நாங்கள் ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டோம். ஈவன் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருந்த உன்னோட மச்சான் பூஜிங்ஜிங்கையும் அவனோட ஆட்களையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தோம்னா நம்ம ஹீரோயினுக்கு அந்த முக்கியமான சர்ஜரி நடந்துட்டு இருக்கும்போது நம்ம டாங்ஃபு வந்துடுறான். ஹீரோ இப்படி மனசுடைஞ்சு போயிருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கே ரொம்ப கஷ்டமாகிடுது. அப்போ ஜியாங்குங்கிற பேஷண்டோட ஃபேமிலி யாராவது இருக்கீங்களான்னு நர்ஸ் கேட்கவும், நம்ம ஹீரோ டாங்ஃபு ரெண்டு பேருமே நாங்க இருக்கோம்னு சொல்ல, குட்டி பையனுக்கு இப்போ ரொம்ப அர்ஜென்ட்டா ஒரு முக்கியமான சர்ஜரி பண்ணி ஆகணும். அதுக்கு பிளட் குரூப் ஏ இல்ல பிளட் குரூப் ஓ தேவைப்படுது. எங்க பிளட் பேங்க்ல ஸ்டாக் இல்ல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது அந்த பிளட் குரூப் இருக்கான்னு கேட்கவும், ஹீரோ எனக்கு ஏதான், நான் பிளட் தரேன்னு சொல்ல, நீங்க அவனோட உண்மையான அப்பா இல்லல, ஏன்னா பயாலஜிக்கல் ஃபாதர் பிளட் கொடுத்தா கண்டிப்பா பையனோட உயிருக்கே ஆபத்தாக நிறையவே சான்ஸ் இருக்குன்னு நர்ஸ் சொல்லவும், நம்ம ஹீரோக்கு தான் உண்மை தெரியாதுல, ஸோ நான் அவனோட லீகல் ஃபாதர் தானே தவிர பயாலஜிக்கல் ஃபாதர் இல்லை, என்கிட்ட இருந்து எவ்வளோ பிளட் வேணா எடுத்துக்கங்க, எப்படியாவது குழந்தைய காப்பாத்துங்கன்னு சொல்லிடுறான். ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு டாங்ஃபுவால சும்மா இருக்க முடியல. நீ எல்லாம் பிளட் கொடுக்க கூடாதுன்னு தடுக்கவும், என்ன தடுக்க நீ யாருடா, உன்னோட குழந்தை மேல உனக்கே அக்கறை இல்லையான்னு கேட்டு அவனை அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோ பிளட் கொடுக்க போகும்போது, அவ்வளோதான் தன்னோட கண்ட்ரோலை இழந்துடுற நம்ம டாங்ஃபு இதுக்கப்புறம் அமைதியா இருக்க கூடாதுன்னு சொல்லி, டே கிறுக்கு பயலே நீ தான் அந்த குழந்தையோட பயாலஜிக்கல் ஃபாதர்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு அவன் பிளட் கொடுக்க போயிடுறான். இதை கேட்டதும் நம்ம ஹீரோக்கு தலையிலேருந்து கால் வர ஆடி போயிடுது. ஸோ நம்ம ஹீரோயின் சொன்னது குழந்தைங்க சொன்னது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து, இத்தனை நாளா கூடவே இருந்து நம்ம சொந்த குழந்தைங்களை கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியல, 6 வருஷமா அப்பா இல்லாம அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது தான் தான் உயிருக்கு உயிரா நேசிச்ச பையன் இப்படி மனசுடைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து தாங்கிக்க முடியாத வென்லி, ஹீரோயினோட இந்த நிலைமைக்கு நானுமே ஒரு விதத்துல காரணம் தான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, அப்ப நீயுமே பூஜிங் கூட சேர்ந்து இந்த பிளானை போட்டியா, இதுக்கப்புறம் என் முகத்துல முழிக்காத, ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிருன்னு ஹீரோ திட்டிடுறான். ஸோ குற்ற உணர்ச்சி தாங்க முடியாம வென்லி உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி நான் சரண்டர் ஆகிடுறேன்னு வாக்குமூலம் கொடுத்துட்றான். கட் பண்ணா சக்சஸ்ஃபுல்லா அந்த சர்ஜரி முடிஞ்சதுமே நம்ம ஹீரோயின் கண் விழிச்சு பார்க்கும்போது ஹீரோ பக்கத்துல உட்காந்து பயங்கரமா அழவும், நான் தான் உயிரோட இருக்கல, அப்புறம் எதுக்காக ஃபீல் பண்றேன்னு கேட்க, ஹீரோவால பதில் எதுவும் சொல்ல முடியல. ஸோ பதறி போய் என்னோட பையனுக்கு ஏதாவது ஆச்சா, அவன் இப்ப எப்படி இருக்கான்னு கேட்கவும், நம்ம பையனுக்கு எதுவும் இல்ல, சர்ஜரி முடிஞ்சிருச்சு, இப்ப நம்ம பையன் ரொம்பவே ஹெல்தியா இருக்கான்னு ஹீரோ சொல்ல, அப்போ உனக்கு எல்லா உண்மையும் தெரியுமான்னு ஹீரோயின் கேட்குறா. ஆமான்னு ஒத்துக்கிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா எமோஷனல் ஆகி ஹக் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிடுறாரு.
அப்புறம் சர்ஜரி முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகிட்டு இருக்க குட்டி பையன் கிட்ட உன்னோட அப்பா உனக்கு ரொம்பவே பிடிச்ச இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்து உன்னோட ஃபேமிலியை பத்திரமா பாதுகாத்து பாத்துக்கிட்டா நீ அவரை ஏத்துக்குவியான்னு கேட்கவும் நான் அதை பத்தி கொஞ்சம் யோசிக்கணும்னு குட்டி பையன் சொல்லிடுறான். இங்க பல நாட்களா கோமால இருந்த நம்ம ஹீரோயினோட அப்பா கண் விழிச்சதும் உடனே கிளம்பி ஹீரோவோட அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க போயிடுறாரு. மிஸ்ஸஸ் ஹீ, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. சில வருஷங்களுக்கு முன்ன நானும் உங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து பிசினஸ் ஆரம்பிக்கும் போது எங்க ரூம்மேட் ஒருத்தன் எங்க கிட்ட இருந்த எல்லா காசையும் திருடிட்டு ஓடி போயிட்டான். அதனால நாங்க நிறையவே பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதா இருந்தது. ஸோ என்ன அந்த வீழ்ச்சியில இருந்தும் ப்ராப்ளம்ல இருந்தும் காப்பாத்துறதுக்காக உங்க ஹஸ்பண்ட் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாரு. அது மூலமா எனக்கு அவரோட இன்சூரன்ஸ் பணமுமே கிடைச்சது. அதை வச்சுதான் நான் இவ்வளோ பெரிய பிசினஸை உருவாக்குனேன். அதுக்கப்புறம் நான் ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆனதும் உங்களையும் உங்க பையனையும் தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக கிராமத்துக்கு போயிருந்தேன். பட் அதுக்குள்ள நீங்க வேற கிராமத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டதா சொன்னாங்க. நானுமே எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் என்னால உங்களை கண்டுபிடிக்க முடியல. இல்லைனா நான் அப்பவே உங்களுக்கு சேர வேண்டிய எல்லா ஷேர்ஸையும் கொடுத்துருப்பேன். நீங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்கவே வேண்டாம். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. அந்த கடவுள் தான் நம்ம 2 பேரோட பசங்களையும் ஒன்னா சேர்த்து வச்சு நான் பட்டிருக்க நன்றி கடனை அடைக்கிறதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ ப்ளீஸ் என்னோட மன்னிப்பை ஏத்துக்கோங்கன்னு சொல்லி கெஞ்சவும், ப்ளீஸ்மா கொஞ்சம் விட்டு கொடுங்க. அதான் ஹீரோயினோட அப்பா நடந்த எல்லாத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்குறாருல, அவரை பார்க்க ரொம்பவே பாவமா இருக்குன்னு ஹீரோ சொல்ல எனக்குமே பாவமாக தான் இருக்கு. பட் நான் ஹீரோயினை அவ்வளோ தப்பாக பேசிட்டேன், அசிங்கப்படுத்திட்டேன். ஸோ அப்படிலாம் பேசினதுக்கப்புறம் இப்போ அவன் முகத்தில் முழிக்க எனக்கு ரொம்பவே தயக்கமாக இருக்கு, குற்ற உணர்ச்சியாக இருக்குன்னு சொல்லி அம்மா ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. சரிப்பா, அவங்க மன்னிக்கிற மாதிரி தெரியல, வாங்க நாம கிளம்புவோன்னு ஹீரோயின் கூப்பிடுறா. இல்ல, அவங்க மன்னிக்கிற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன்னு அப்பா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும்போது குட்டி பசங்க 2 பேரும் குடுகுடுன்னு போட்டுக்குள்ள ஓடி போய், பாட்டி சீக்கிரம் வாங்க, நாங்க 2 பேரும் உங்களை ரொம்பவே மிஸ் பண்றோம், ப்ளீஸ் வாங்க, ரொம்ப மிஸ் பண்றோம்னு சொல்லி கெஞ்சிறதுனால பேர பசங்க மேல உயிரையே வச்சிருக்க நம்ம ஹீரோவோட அம்மா உடனே வெளியில வந்துடுறாங்க. ஆனா ஹீரோயினையும் அவங்க அப்பாவையும் நேருக்கு நேரா ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்காம இக்னோர் பண்ணிடுறதுனால அவங்க ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அம்மா ப்ளீஸ்மா மன்னிச்சிருங்கம்மான்னு ஹீரோ கெஞ்சிரான். மன்னிக்கிறதுக்கெல்லாம் எதுவும் இல்லை, உன்னோட மாமனாரையும் ஒய்ஃபையும் நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்காக நம்ம வீட்டுக்கு வர சொல்லிடுன்னு அம்மா பெர்மிஷன் கொடுத்துட்றாங்க. ஸோ இதுவுமே ஒரு விதத்தில் மன்னிப்பை ஏற்றுக்கிற மாதிரி தானே. 2 குடும்பமும் திரும்ப ஒன்றா சேர்ந்துடுறாங்க. அப்புறம் என்ன, ஒரே பார்ட்டி தான். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இதுக்கு முன்னே மீட் பண்ணது, சண்டை போட்டுக்கிட்டது, டாம் அண்ட் ஜெரி மாதிரி பிஹேவ் பண்ண எல்லாத்தையும் மாற்றி மாற்றி சொல்லி ஒருத்தரை இன்னொருத்தர் கலாய்க்கவும், சரி இப்படியே பேசிகிட்டு இருந்தா எப்படி, எப்போ அடுத்த கட்டத்துக்கு போகிறதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ பச்சைக்குன்னு கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயினுமே அதை ரொம்ப ஸ்வீட்டாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரி நம்ம 2 பேரும் இப்போ அஃபிஷியலாக லீகலாக மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு ஹீரோ கேட்க, உன்னோட ப்ரொபோசல் ரொம்ப மொக்கையாக இருக்கு, இதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு ஹீரோயின் சொல்லிடுறா. ஆனால் என்ன, மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்படியே சில மாதங்கள் கடந்து போயிடுது. என்னதான் நம்ம ஹீரோ ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓவா ஆயிட்டாலும் இன்னும் பாக்ஸிங்கை விடலை. ஸோ 6 வருஷத்துக்கு முன்னே அவர் கூட ஃபைட் பண்ணி தோத்து போன ஒரு பெரிய கிங்குங்கிற ஒரு பாக்ஸர் திரும்ப என் கூட சண்டைக்கு வா, ஒத்தைக்கு ஒத்த மோதலான்னு சேலஞ்ச் பண்ணியிருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின், தயவு செஞ்சு நீ போகாத, அவன் பார்க்கறதுக்கே காட்டு மிராண்டி மாதிரி இருக்கான். ஸோ உன்னோட உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் எங்களெல்லாம் யாரு பார்த்துக்கிறதுன்னு கேட்கவும், என் மேலே உனக்கு நம்பிக்கை இருந்தா ரிங்குக்கு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணு, நானும் சந்தோஷமா உங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டு கண்டிப்பா அந்த மேட்ச்ல வின் பண்ணிடுவேன்னு சொல்லி ரொம்பவே தைரியமா கிளம்பி போறான். சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோயின், குழந்தைங்க, ஹீரோயினோட ஃப்ரெண்டு, ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு எல்லாருமே அவனை சேர் அப் பண்ண வராங்க. என்னதான் நம்ம ஆளு ஆரம்பத்தில் அந்த ஆப்போனண்ட்டை போட்டு அடி கும்மா குத்தி புரட்டி எடுத்தாலும் போக போக அவன் டாமினேட் பண்ணி மாங்காய் குத்த ஆரம்பிச்சிடுறான். பாவம் நம்ம ஹீரோவால தாங்கிக்க முடியல, சுருண்டு கீழே விழுந்துடவும் எங்க தோத்து போயிடுவாரோங்கிற பயத்துல ஹீரோயின் குழந்தைங்களாம் அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் ஒரு வழியா ரொம்ப கஷ்டப்பட்டு மேனேஜ் பண்ணி எந்திரிச்சு அந்த ஆப்போனண்ட்டை நம்ம ஆளு நாக் அவுட் பண்ணி அந்த சாம்பியன்ஷிப்பையுமே வின் பண்ணிடுறான். ஸோ பொதுமக்கள் எல்லாரும் அவனை பயங்கரமாக சேரப் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் விஷ் பண்ணுறதுக்காக உள்ளே போகிறாங்க. இவ தான் என் பொண்டாட்டின்னு சொல்லி நம்ம ஹீரோ அல்லேக்கா தூக்கி ரிங்குன்னு சுத்த ஆரம்பிச்சிடுறாரு. இத்தனை நாளாக நீ உங்கள் அம்மா உயிரை காப்பாற்றணும், காசு சம்பாதிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பாக்ஸிங் பண்ணிட்டு இருந்தீங்க. பட் இப்போ ஃபுல் டைமாக ஒரு சாம்பியன் ஆகிட்டீங்க, என்னோட வாழ்த்துக்கள்னு ஹீரோயின் சொல்ல, இதோட நான் நிறுத்த போறது இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்போ அவர் வின் பண்ண அந்த பெல்ட்டை ஹீரோயின் கிட்ட கொடுத்து வில் யூ மேரி மீன்னு கேட்க, சுத்தி நிற்கிற எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு கரகோஷம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. பொதுவாக எல்லாரும் ரிங்கு கொடுத்து தான் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, ஆனால் நம்ம ஹீரோ பெல்ட் கொடுத்து ப்ரப்போஸ் பண்றாரு. நீயே எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட் தான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ண உடனே சந்தோஷம் தாங்க முடியாத நம்ம ஆளு கிஸ் பண்றான். அப்படியே முத்த மலையில நனைய ஆரம்பிச்சிடுறாங்க.
தென் இந்த சந்தோஷமான செலிப்ரேஷன்ல நம்ம குட்டி பசங்க 2 பேரும் கலந்துக்கவும், கடந்த 6 வருஷமா நான் இல்லாம நீங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. ஈவன் இப்போ உங்களை மீட் பண்ணதுக்கு அப்புறம் கூட நான் உங்களுக்கு ஒரு நல்ல அப்பாவா இருந்தனா இல்லையாங்கிறது கூட எனக்கு தெரியாது. பட் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பா நான் உங்க எல்லாரையும் பத்திரமா பார்த்துப்பேன்னு ஹீரோ சொல்லவும், குழந்தைங்க 2 பேரும் தயங்குறாங்க. ஓகே, இதுக்கப்புறம் நாம அமைதியா இருக்க கூடாதுன்னு இவர் தான் உங்க அப்பான்னு ஹீரோயின் சொல்ல, குட்டி பசங்க 2 பேரும் சந்தோஷமா ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்பாடா, ஒரு வழியா இந்த கியூட்டான குடும்பம் திரும்ப ஒன்னா சேர்ந்துருது. அப்புறம் என்ன, கல்யாணமா கல்யாணம், ஹீரோ ஹீரோயினுக்கு கல்யாணம் தான். ஆரம்பத்தில் எப்படி நம்ம ஹீரோவோட போட்டு மேலே ஏறி லவுட் ஸ்பீக்கரில் ஊர் மக்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ மணக்கோலத்தில் எங்கள் கல்யாணத்துக்கு வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றின்னு சொல்லவும் எல்லாருமே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஃபைனலாக நம்ம ஹீரோ எல்லாருக்கு முன்னாலேயும் ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் நான் உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொல்லி தன்னோட வயிற்றுல கை வைக்கிறா. அதாவது ஹீரோயின் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களாமா. ஸோ நம்ம ஹீரோ மட்டும் இல்லை, அந்த மொத்த கிராமமுமே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. இப்படி உங்க எல்லாருமே செம்ம ஹாப்பியாக கொண்டாடிட்டு இருக்கதை தூரத்துல இருந்து பார்க்குற நம்ம டேங்ஃபு சந்தோஷம் கலந்த வருத்தத்தோட அமைதியாக அங்கே இருந்து கிளம்பிடுறான். இருந்தாலும் தான் மேல இருக்கிற தப்ப உணர்ந்து போலீஸ்ல சரண்டர் ஆகிடுறதுனால அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ்ல டேங்ஃபுக்கு ஒரு சில ஆண்டுகள் ஜெயில் தண்டனை கொடுத்துடுறாங்க. தென் வெட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா சேர்ந்து பைக்ல செம்ம ஸ்பீடா போறாங்க. அவ்வளோதான், இதோட இந்த ட்ராமாவுமே ரொம்ப சூப்பராக முடியுது. நான் ஸ்டார்டிங்கில் இதை வெறும் ரொமான்டிக் காமெடி ட்ராமான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் போக போக சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஆக்ஷன்னு அனல் பறக்க வச்சுட்டாங்க. இப்போ இது என்னோட பர்சனல் ஃபேவரட் ஆயிடுச்சு. முக்கியமாக ஹீரோ ஹீரோயினுக்கு நடுவில் இந்த கெமிஸ்ட்ரி சான்ஸே இல்லை. எப்படி தான் இப்படிலாம் நடிக்கிறாங்கன்னே தெரியலப்பா. அண்ட் எனக்கு பர்சனலாக டேங்ஃபோவோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னதான் ஆரம்பத்தில் ரொம்பவே டாக்ஸிக்னு சொல்லக்கூடாது, ஒரு தடவை இழந்த தன்னோட காதலியை திரும்ப இழக்கக்கூடாது. அவள் கல்யாணம் ஆகி குழந்தையோட இருந்தாலும் பரவாயில்ல, அவளை எப்படியாவது அடைஞ்சிடணுங்கிறதுக்காக அவன் பண்ண சில பைத்தியக்காரத்தனங்கள்னால ரொம்பவே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணா. இருந்தாலும் கடைசி வரை விட்டு கொடுக்கலையே. ஹீரோயினும் அவளோட குழந்தைங்களும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தன்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே செஞ்சுட்டான். ஸோ எனக்கு தெரிஞ்சு டேங்ஃபோவோட கேரக்டர் நிஜமாவே ரொம்ப சூப்பர். ஸோ உங்களுக்கு இந்த ட்ராமாவில் யாரோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மறந்துடாம நெக்ஸ்ட் என்ன ட்ராமா பார்க்கலாங்கிறதையுமே சொல்லுங்க. என்கிட்ட ஒரு சில சஜஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நீங்க எதை ஹைலி ரெக்கமெண்ட் பண்றீங்களோ அந்த ட்ராமாவை ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்க எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமா அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமால மீட் பண்றேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.